ஹாய் நண்பன் நண்பீஸ், நம்ம மதுரை மாநாட்டில் நம்ம தளபதி பேசின ஸ்பீச்சை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க, கேட்க போகிறீங்க. ஆக்சுவலி கரெக்டாக இன்னையோட 1 வீக் ஆச்சுங்க மாநாடு முடிஞ்சு. பட் இன்னும் அந்த வைப் அடங்கவே இல்லைங்க, சீரியஸாக அடங்கவே இல்லை. ஸோ வாங்க நம்ம தளபதி ஸ்பீச்சை பார்க்கலாம், கேட்கலாம், வைப் பண்ணலாம். வாங்க. ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியில வரும். வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதிலும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்ப எதிரில் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது. Yes, a lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாது நாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுல எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல குஷியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா? இப்ப அதெல்லாம் விட்டாங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாரா, வந்து ஆட்சியை பிடிப்பாரா? இவராலே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும்? இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பங்கம் பண்ற தலைவா. அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்கள் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா, உணர்வா, உறவா இருக்கிறோம். நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான். நாம யாரு நம்மளுக்கு தெரியும், அவங்க யாரு நமக்கு தெரியும். நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த விஷயம் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டம்லாம் சொல்றாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்ற தெரிஞ்சுக்காங்க. மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பால் இழந்தவர்கள், இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. தெரியல, நாம எல்லாருமே சொல்றோம், நாம யார் தெரியல, இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை.
அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிற்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியாக இருக்காது, சுய மரியாதை கூட்டணியாக இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாருன்னு நினைக்க வேணாம். பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இது நம்மளை விட நம்ம எதிரிகளுக்கு தெரியும். அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். TVK will take it, TVK will beat it, TVK will compete with it, TVK will conquer it, TVK will conquer it. இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும். தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பின்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க. அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு. என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம். ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான், உறவுதான். நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது. என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. படைக்கலனோட வந்திருக்கிறோம், பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல நீங்க தான், நம்ம மக்கள் தான் என் கூட நிக்கிறீங்க, எனக்காக நிக்கிறீங்க, என்னை தாங்கி குடிக்கிறீங்க, மனசுல ஏந்தி குடிக்கிறீங்க, தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க, என் மேல உயிரியை வச்சிருக்கிறீங்க, இன்னும் உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க. நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த வரம். உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன்? நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை, குழந்தைகளை, இளைஞர்களை, உழைக்கிற மக்களை தான். இவங்க தான் நம்மளோட வகைரா. Among this August gathering, I want to open my heart and say, I enjoy people, I respect people, I worship people. சரிப்பா, இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடையில என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மாணிக்கு இப்ப வேற வேலையோ இல்லை. இனிமேல் இதுதான் என் வேலையே, என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பது. இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் யதார்த்தமா பேசிய பழகிட்டோம். இதுக்கு மேலே எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன். அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன், இந்த விஜய் உங்க விஜய், உங்களுக்கான விஜய், உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய். உங்க கூட நிக்க, உங்களுக்காக நிக்க, உண்மையா நிக்க, உணர்வோட நிக்க, உறுதியா நிக்க, உங்க கூட பேச, உங்களுக்காக பேச, உண்மையா பேச, உணர்வோட பேச, உறுதியா பேச, உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வரேன். அவன் உண்மையானவனா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு நாட்டுல ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட
துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறேன். சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோடு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்குதான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைகள். அது முளைக்கவே முளைக்க. அந்த 9 திருட்டு பயில என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா. நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி சும்மா சினிமாக்காரன். அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இங்க விருதுநகர் பகுதியில தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, இன்னொரு அரசியல்வாதி. இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணாங்கியாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது, எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும்